சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சந்தித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் மலைவாழ் மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் டில்லி பாபு ஆகியோர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதி வில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள 98 கிராமங்களைச் சேர்ந்த மக்களை வெளியேற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. மத்திய மாநில அரசுகள் 2021ஆம் ஆண்டுல சேட்டலைட் மேப் மூலமாக அப்பகுதியில பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் வனவிலங்கு சரணாலயத்திற்கான பகுதியாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து வெளியேறுவதற்கான பூர்வாங்க பணி என்பது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார். குறிப்பாக கண்டமனூர் ஜமீன் காலத்திலிருந்து 3 தலைமுறைக்கு முன்பாக அப்பகுதியில் கொடுக்கப்பட்ட அந்த நிலம் என்பது காலகாலமாக விவசாய நிலங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 5000 விவசாய குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசினுடைய அப்போதைய காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை மறுபரிசீலனை செய்வதற்காக மேல்முறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் முதலமைச்சரை சந்தித்து பேசி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.